மொட்டை அடித்தது வந்து வேண்டுதலுக்காக அடித்தது. நிறைய பேர் அப்படி தான் நேரத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், ஐயோ அவருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடியெல்லாம் போயிடுச்சு. ಎಲ್ಲರೂ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಮಾಡ್ಕೋಬೇಡಿ, ಇದೇ ನಡೆದಿರೋದು. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಡೀಟೇಲೆಲ್ಲ ಹೇಳೋಕ್ಕೋದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಗಾಬರಿ ಆಗ್ತಾರೆ ಅಂತ ಒಂದು ಭಯ. ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சி அடுத்த படம் வந்து கேட்டால் நேரடி படம் கூட தமிழ்நாட்டில் அவருக்கு டைரெக்டாக அவரை மட்டுமே ஹீரோ வச்சு நேரடி படம் டப்பிங் இல்லாமல் அப்படியான ஒரு படத்தை கூட வாய்ப்பு இருந்தது சொன்னாங்க. அதுக்கு பேரெலாம் கூட வச்சாங்க படத்துக்கு. என்னதான் பணம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அந்த இழப்பு வந்து அவங்க தாங்க முடியாமல் இருக்கும். உளவியல் சிக்கல். அதுக்கு பிறகு இவருக்கே வந்து ஒரு உடல் நோயின்னும் போது கேட்டினா ஒரு மனுஷனுக்கு அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருந்து கேட்டினா இழப்புகள் தானே இங்கே வந்து இழப்புகள் வந்து ஈடு செய்ய முடியாத இழப்புகள் இல்லை. பட் இப்போ வந்து ப்ரெசண்ட் வந்து யாருமே ராஜ்குமார் எடுத்து யாரும் ஃபீல் பண்ணவே இல்லை, இவங்களே பண்ணவே இல்லை. பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், பட் இருந்தாலும் வந்து ராஜ்குமாருக்கு உள்ள அந்த ரசிகர்கள் வந்து இவங்ககிட்ட அப்படியே வந்து அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இடம் அப்படியே இருக்குது. எப்படி நடிகர் திலகத்துக்கு ஒரு இடம் அப்படியே இருக்குதோ, எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு இடம் அப்படியே இருக்குது, அந்த மாதிரி தான் ஒரு இடம் வந்து அப்படியே இருக்குது. டிஎன் மீடியா நோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் சேகவரா ஜெய்சங்கர் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். கர்நாடகாவோட சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கேன்சர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு. இப்போ வந்து அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ரொம்ப உடல்நிலை சோர்வா மொட்டை அடிச்சுட்டு நான் வந்து கேன்சர்லேருந்து க்யூர் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ விட்டுருக்காரு. இதுக்கப்புறம் அவருக்கு படம் வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா, படம் நடிப்பாரா? ஏன்னா அவரோட ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு இந்த மாதிரி நோயே வந்துட்டுருக்கு. ஏன்னா அவரோட தம்பிக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இவருக்கு இந்த மாதிரி இருக்குது. எப்படி சார் இதை எடுத்துக்கலாம்? அவருடைய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் மொட்டைக்கும் சம்மந்தம் இல்லை சார். முதல்ல அது சொல்லிடணும், சரிங்களா? கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுன்னா மொட்டை அடித்தது வந்து வேண்டுதலுக்காக அடித்தது. நிறைய பேர் அப்படி தான் நேரத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், ஐயோ அவருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடியெல்லாம் போயிடுச்சு. இதுக்கு அதுக்கும் தொடர்பே இல்லை. அது வந்து அவர் வந்து ஒரு வேண்டுதலுக்காக அவங்க குடும்பத்தினரும் அடிச்சிருக்காங்க. நம்ம திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சாரு அப்படின்னு. என்ன இவனுங்க வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படா இப்படிலாம் வந்து ஐயோ அவருக்கு வந்து முடியெல்லாம் போயிடுச்சு. அவருடைய ஃபோட்டோவுக்கு கீழே கமெண்ட்லாம் போடுறான். என்னன்னு கேட்டால், ஐயோ பாவம் இப்படி ஆகிடும். அவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணது உண்மை. பல பேருக்கு கேன்சரில் பலவிதமான கேன்சர் இருக்குது, முதல்ல அது சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவர் வந்து சிகிச்சையில் இருந்ததெல்லாம் உண்மை தான், ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்ததெல்லாம் உண்மை தான். படம் இதனால் படமுடைய என்ன சொன்னால் ஏதோ பெரிய அளவுலலாம் வந்து படத்துக்கான வந்து கேப்லாம் எதுவும் கிடையாது. ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டாரு. ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு வேண்டியது நல்லபடியாக முடிஞ்சதுனால அவர் போய் வந்து காணிக்க சொல்லிட்டு அவ்வளோதான். இது அவருடைய நம்பிக்கை. அதை தாண்டி அவர் நன்றியும் சொல்கிறாரு, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாரு. இதனால் இனிமேல் அவர் வந்து சினிமாவே இனிமேல் நடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி பெரிய கேள்வி எழுப்புறாங்க. கேட்டால் சினிமா கெரியர் முடிச்சுன்னா அவங்களுக்கு சினிமா, அதாவது சினிமான்றது கேட்டால் அந்த இங்கேயாவது பல குடும்பங்கள் இருக்குது. அங்கே பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அங்கேயும் இருக்குது குடும்பங்கள். ஆனால் கேட்டால் ஒரு குடும்பம் வந்து ஒட்டுமொத்த சினிமாவையும் தன் உள்ளங்கையில் வச்சுருக்குன்னா அது ராஜ்குமார் ஃபேமிலி தான். புனித் ராஜ்குமார் இறந்த பிறகு அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. அவங்களுடைய மனைவி வந்து அவங்களுடைய ட்ரஸ்ட்டு, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பொதுவான நடவடிக்கை, இந்த சினிமா நடவடிக்கைகள் இருக்குல்ல, நான் சொல்கிறது புனித்தோட மனைவி சொல்கிறேன். அவங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க போய்ட்டுருக்கதை நீங்களே பார்த்துருவீங்க இணையத்தில். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். புனித் இருந்தால் அந்த ட்ரஸ்ட்டெல்லாம் எப்படி நடத்தாலும் அதை அப்படியே அவங்க நிறைவேற்றுறாங்க. அதுதான் தொடர்ச்சியாக வந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க சினிமா நிகழ்ச்சிக்கும் போகிறாங்க. பல சினிமாவோட திரைப்பட துவக்க விழா கூட அவங்க போகிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து சிவராஜ்குமார் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாச மிகுதியில் வளர்ந்த பிள்ளைகள் ராஜ்குமார் குடும்பத்தில் இருக்கும். அந்த வகையில் கேட்டால் அவருக்கு இது மாதிரி ஒன்று கேட்டால் ஒரு ஷேக் ஆனது உண்மை. ஒட்டுமொத்தமாக கர்நாடகா சினிமா இண்டஸ்ட்ரி ஷேக் ஆச்சு. இங்கேயும் பல பேர் வந்து அப்போ தான் ஒன்று ரெண்டு படங்களில் தலை காட்டினார், நேரடி படங்களில். இப்போ ஜெயிலரில் வந்தார்ல, அந்த மாதிரி வந்து அதே மாதிரி வந்து தனுஷோட படத்துலேயும் வந்தார். ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சி அடுத்த படம் வந்து கேட்டால் நேரடி படம் கூட தமிழ்நாட்டில் அவருக்கு டைரெக்டாக அவரை மட்டுமே ஹீரோ வச்சு நேரடி படம் டப்பிங் இல்லாமல் அப்படியான ஒரு படத்தை கூட வாய்ப்பு இருந்தது சொன்னாங்க. அதுக்கு பேரெலாம் கூட வச்சாங்க படத்துக்கு. ஸோ என்னென்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போன உடனே அவருடைய லைஃபே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. இங்கே ஏற்கனவே கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்த பல பேர் வந்து அது கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இன்னும் மற்ற பிரபலங்கள், இன்னும் தொழிலதிபராக இருக்கட்டும், கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. எடுத்துக்கிட்டே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதனால்
இவர் சிவராஜ்குமார் வந்து இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கும் அவர் மொட்டை அடித்ததுக்கும் தொடர்பு கிடையாது. தொடர்புனா என்ன, காணிக்கை செலுத்தியிருக்கிற அவ்வளோதானே தவிர இதுக்கு அதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் எதுவும் கிடையாது. இல்லை சார், இப்போது ரஜினிகாந்த் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகி அது சேஞ்ச் பண்ணதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவரு தொடர்ந்து கண்டினியூவாக படம் பண்ணிகிட்டே இருக்காரு, எந்த வித உடம்பு சோர்வு எதுவுமே இல்லை. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டார் இல்லை சார்? இவரோட ஃபேமிலியல் சிக்கல் தானே சார். இப்போது யார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வார்த்தை எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ரஜினி சொன்ன ஒரு வார்த்தை என்ன, மரணம் நமக்கு எப்போன்னு தெரிஞ்சிச்சுன்னா வாழக்கூடிய நாட்கள் வந்து நரகமாயிடும். மரணம் என்றைக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா வாழக்கூடிய நாட்கள் வந்து நமக்கு நரகமாயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இது யாரும் இது வரைக்கும் சொல்லலை, அவர் சொன்ன வார்த்தை தான் இது. அதனால் நம்ம மரணம் என்றைக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த நாட்களை நம்ம வந்து என்றைக்கு வருதுன்றது அந்த கவலையிலே நம்ம இருப்போமே தவிர அன்றாட வாழ்க்கையை நம்ம இழந்துருவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ரஜினி இருக்கிறாரு. இப்போ யார் வந்து அவர் இடத்துல இந்த மாதிரி ஒரு நடிக்க முடியும்? அடுத்து 3 படம் கொடுத்துட்டாரு, டேட்டே கொடுத்துட்டாரு அடுத்தடுத்து. ஸோ இது எல்லாமே பணத்துக்காகன்ற மாதிரி நான் நினைக்கல. ரஜினி வந்து பணத்துக்காக தான் நடிக்கிறாரு, கடைசி வரைக்கும் உழைக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ சிவராஜ்குமார்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினியை கம்பேர் பண்ணிக்கும் போது அவர் வந்து ஜூனியர், அப்படி தான் சொல்ல முடியும், ரொம்பவும் ஜூனியர். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து அவருக்கு உள்ள உளவியல் சிக்கல் எப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் அப்பா இறந்துட்டார், அம்மா இறந்துட்டாங்க, அடுத்தது தம்பி, பாசமுள்ள தம்பி. அந்த காலத்துலேருந்தே இவங்க வந்து 2 பேருமே சேர்ந்து நடித்த படங்கள்லாம் இருக்குது சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே. யார், ராஜ்குமாரோட சேர்ந்து. இப்போ ராஜ்குமார் 2 பிள்ளைகள்னால் அந்த 2 பிள்ளைகள் இவங்க நடிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த ஒரு பிணைப்பில் இருக்கும்போது அது ஒரு பெரிய துக்கம். அது என்ன தான் பணம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அந்த இழப்பு வந்து அவங்களுக்கு தாங்க முடியாமல் இருக்கு, உளவியல் சிக்கல். அதுக்கு பிறகு இவருக்கே வந்து ஒரு உடல் நோயின்னும் போது கேட்டினா ஒரு மனுஷனுக்கு அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருந்து கேட்டினா இழப்புகள் தானே இங்கே வந்து இழப்புகள் வந்து ஈடு செய்ய முடியாத இழப்புகள் இல்லை. ரஜினிக்கு இழப்புகள் நீங்கள் சொன்ன கேட்டினா உடல் ரீதியான இழப்புகள், எதுவும் வந்து மற்ற உறவுகளுடைய இழப்பு அவர் கிடையாது, ரஜினிக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குது. அம்மா அப்பா வந்து வயது மூப்பில் இருக்கிறது சகஜம். ஆனால் உடன் பிறந்த தம்பி வந்து ஒரு புகழ் உச்சியில் இருக்கிறவன் அவன் இறக்கும்போது அந்த இழப்பு அவரை தாக்கியிருக்கான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இவருக்கு வந்து உளவியலாக வந்து கேட்டால் நமக்கு நோய் ஆயிடுச்சு, நம்ம வந்து பிழைப்போமோ பிழைக்க மாட்டோமோ அப்படின்னு ஒரு இது இருந்திருக்கும். அதுதான் காரணமாக நான் நினைக்கிறேன். தவிர ரஜினியை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரஜினி வந்து அந்த வயது இருக்குது, அவர் உடலில் பல ஆப்ரேஷன் பண்ணால் கூட அவர் நிற்கிறார். இப்போ இன்றைக்கி அஜித் இருக்கிறாரு, அஜித்துக்கு நிறைய உடலில் ஆப்ரேஷன் நிறைய. அப்படி இருந்தாலும் அவர் வந்து இப்போது சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ரொம்ப மெலிஞ்சி காணப்படுற மாதிரி இருக்குது. அவர் உடல் நோயான்னு அவரே வெயிட்டை குறைச்சிருக்கிறார். பல காரணங்கள் மருத்துவ காரணங்கள் கூட இருக்கும் வெயிட்டை குறைக்கிறதுக்காக, ஆனால் வெயிட்டை குறைச்சிருக்கிறார். அந்த மாதிரின்னா ஒரு வெயிட் லாஸ் வந்து பண்ணுறது வேறு, உடலில் வந்து ஒரு நோய் இருக்குது, அது வந்து சிகிச்சைக்காக போகிறோம், நம்ம அடுத்த கட்டம் நம்ம வந்து பிழைப்போமா, மறுபடியும் நார்மலாக நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்றது. இவங்களாவது பரவாயில்ல, பணம் இருக்குது, பரவாயில்லன்னா சொல்கிறேன், பணம் இருக்குது, அந்த நோயிலேருந்து இவங்களால் வெளியே வர முடியுது. ஏழைங்க பழைங்கெல்லாம் வந்து இந்த நோயெல்லாம் வந்தாங்கன்னா இவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்லாம் நான் எடுக்கவே முடியாது. அவ்வளோதான். சாதாரண இப்போ உங்களுக்கு நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லை வந்து அதுக்கும் கீழே உள்ளவங்கலாம் இதை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட போக முடியாது, காலமே முடிஞ்சிடும். அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவங்க வந்து கேட்டால் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது, உடலும் சப்போர்ட் பண்ணுது, அதுக்கு மேலே வந்து வாழணுன்ற அந்த என்ன சொன்ன அந்த வாய்ப்பு இருக்குது, அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போது ஃபேமிலிலையும் சரி அவரோட உடல் ரீதியாகவும் சரி பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அவர் அடுத்தடுத்த படம் வந்து புக்கிங் அவர் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து படமே புக் ஆகாதா? இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து ஒன்றா படத்தை ஒன்றா குறைச்சிக்கலாமே தவிர எண்ணிக்கையை இவங்க வந்து கண்டிப்பாக. எனக்கு இப்போது நீங்கள் ரஜினி எடுத்துங்க சார், மீண்டும் ரஜினி தான் நான் சொல்லுவேன். ஒரு காலத்தில் 15 படம் நடிச்சிருக்கிறாரு. 70களில் ஒரு வருஷத்துக்கு 15 படம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அது 75 ஸ்டார்ட் ஆகுது அவருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 80க்குள்ளவே வந்து பார்த்தோன்னா 15 ஒரே வருஷத்தில் 77 நினைக்கிறேன், ஒரே வருஷத்தில் 15 படம். அப்படி 15 படம் வரும்போது கேட்டால் படிப்படியாக தான் குறையுது. ஒரு வருஷத்துக்கு 10 படம், அப்புறம் 8 படம், அப்படி குறைஞ்சி வந்து இன்றைக்கி வருஷத்துக்கு 4 படம் கொடுக்குற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது ஒரு நிலமை. வருஷத்துக்கு ஒரு படம்லாம் கிடையாது. அந்த மாதிரி அதனால தான் உங்களுக்கு எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 172 படம் இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் கேட்டால் அப்படி நடிச்சதுனால தான். ஒரே வருஷத்தில் 10 படம் 12 படம்
13 படம் வேற்று மொழியிலே நடிக்கிறது, இங்கேயே நடிக்கிறது, இப்படி ஒரு. ஆனால் இவங்க வந்து கேட்டிங்கன்னா அடுத்தது இவங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தாங்க. கர்நாடகா சினிமா முழுக்க முழுக்க வேறு யாரும் ஈஸியாக ஏற்றுக்காது. இங்கேருந்து போன வந்து ரமேஷ் அரவிந்த் ஒன்றா ஏற்றுக்குச்சு. மற்றவங்க யாரும் வந்து கர்நாடகாவில் இருக்கிறவங்க வந்து இங்கே பல பேரை ஏற்றுக்கிட்டு இருக்கு. குணச்சித்திர நடிகராகவும் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கு. பிரகாஷ் ராஜ்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான். ரஜினியே அங்கேருந்து வந்தவர் தானே, சினிமாலேருந்து வரல, பட் இருந்தாலும் வந்து ஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது. ஆனால் இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்து பெரிய ஸ்டாராக இருக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிலாம் 1-2 படம். ஆனால் இங்கே முழுக்க முழுக்க சிவராஜ்குமார் வந்து ஒரு பீரியடில் ரொம்ப கன்னிங்காக இருந்தாங்க அந்த விஷயத்தில். உண்மை. ராஜ்குமார் பீரியட்லலாம் வந்து கேட்டால் தமிழ் படங்கள் அங்கே போய் நீங்கள் டப் பண்ணியே ஓட்ட முடியாது சார். நான் சொல்கிறது 80களில் சொல்கிறேன். 70-80களில் இங்கே வந்து வெற்றிகரமாக ஓடின படத்தை நீங்கள் வேணால் அந்த கதையை கொண்டு போயிட்டு நீங்கள் அங்கே வந்து நீங்கள் இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்க முடியும். டைரெக்டாக டப் பண்ணி ஓட்டத்துக்கு அலோவ் பண்ணவே மாட்டான் அந்த இண்டஸ்ட்ரியல். தெலுங்குலாம் அப்படி நிலமை அந்த மாதிரி கிடையாது. ஒட்டுமொத்தமாக சினிமாவே இவங்க உள்ளங்கையில் தான் இருந்தது, இப்போவும் இருக்குது. ஆனால் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ வந்து கேட்டால் முழுக்க முழுக்க சினிமா வந்து லிங்க் ஆகிடுச்சு ஒன்றோட ஒன்று. பேன் இண்டியா மூவின்னு ஆகிடுச்சு. அப்போ தான் நிற்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கும் வந்துடுச்சு. அதில் தான் ஜெயிலரில் ஒரு காட்சி நடித்தது. நாளைக்கு திடீர்னு அவர் படத்திலே கூட ரஜினியை கூப்பிட்டு ஒரு கெஸ்ட் ரோல்னா ரஜினி பண்ணுவார். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதாவது கேட்டால் சினிமா வந்து விரிவடைஞ்சு ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிடுச்சு. ஒரு பேன் இண்டியா மூவின்ற அந்த பிராண்டு வந்து உருவாயிடுச்சு. அப்படி தான் வந்து இவங்க கொடுத்தாங்கன்ற கட்டாயம் இருக்கிறதுனால இப்போ வந்து. ஆனால் நீங்கள் கேட்டது என்னென்னா தொடர்ச்சியாக ஒரு நடிப்பாரா கண்டிப்பாக வந்து நடிப்பார். ஆனால் படத்தை குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவருக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த இவருக்கு வந்து பொதுவாக உங்களுக்கு தெரியும் கேன்சர்னால ரேடியம்னு வைப்பாங்க. அதுக்கு வந்து இந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து வைக்கும்போது அது எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குன்றது பார்க்கணும். அந்த மாதிரி குறைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. டூப் கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து டூப் போட்ட இப்போ கூலி படத்தை ரஜினி நடிக்கிறாரு. ரஜினி ஸ்பாட்டுக்கு போனால் 10 ரஜினி இருந்தாங்களாம். அங்கே பார்த்துட்டு அசந்துட்டாரான் என்னப்பான்னு சொல்லிட்டு. அப்போது லோகேஷ் கனகராஜ் சொன்னாலும் இல்லை சார் உங்களை ரொம்ப நான் வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்கள் ரசிகர்லாம் என்னை வந்து திட்டுறாங்க, அதனால் ஒரு 10 பேர் டூப் கொண்டு வந்துருக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்னா டூப் போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் சினிமா விட்டுலாம் விலக மாட்டாங்க. ரசிகர்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ரசிகர்கள் அந்த மாதிரி ரசிகர்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. இல்லை சார், சப்போஸ் இப்போ அவர் விலகிட்டாருன்னா அவரோட ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்து படத்துக்கு வந்து இந்த புகழெல்லாம் பெற்று தருவாங்களா? இல்லையே, அவங்க ஃபேமிலியில் வந்து அந்தளவுக்கு யாரும் இல்லை சார். இன்னொருத்தர் கூட இருக்கிறாரு. பட் இந்த புனித் ராஜ்குமாருக்கும் சிவராஜ்குமாருக்கும் இருக்கிற அந்த புகழ் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கும் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கிற மாதிரி இல்லை. அந்த இடத்த வந்து கேட்டினா இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ராஜ்குமாருடைய இடத்தையே இவங்க ஃபில் பண்ணல. இதுதான் உண்மை. அவங்க அப்பாவோட இப்போ எப்படி சிவாஜியோட இடத்த யாராவது ஃபில் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள். பிரபு ஒரு ஆள் வந்து வந்தார். அதுக்கப்புறம் அவரும் இப்போ ஃபீல்ட் அவுட்டு தானே பிரபு. ஒருத்தன் வந்து இருக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சிவாஜி மாதிரி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு வந்து முதல்ல வந்து அங்கீகாரமே இல்லை அவனுக்கு. அப்படி இருக்குது அங்கே சிவாஜியோட குடும்பம். சொல்கிறேன் நான். அந்த மாதிரி இருக்குன்னா அங்கே வந்து ஒன்று ராஜ்குமார் இடத்தையே ஃபில் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி சிவராஜ்குமார் இடத்த வந்து ஃபில் பண்ணுவாங்க? ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லை. வேணா ஒன்று சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அவங்களுடைய பரம்பரையில் வேறு யாராவது வந்து அப்போ வேணால் அவங்க வந்து இப்போது ஜூனியர் என்டிஆர் இருக்கார்ல, அந்த மாதிரி யாராவது வந்து அப்படி ஒன்றா வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வந்து ப்ரெசண்ட் வந்து யாருமே ராஜ்குமார் இடத்தையும் யாரும் ஃபீல் பண்ணவே இல்லை. இவங்களே பண்ணவே இல்லை. பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து ராஜ்குமாருக்குள்ள அந்த ரசிகர்கள் வந்து இவங்ககிட்ட அப்படியே வந்து அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இடம் அப்படியே இருக்குது. எப்படி நடிகர் திலகத்துக்கு ஒரு இடம் அப்படியே இருக்குதோ, எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு இடம் அப்படியே இருக்குதோ, அந்த மாதிரி தான் ஒரு இடம் வந்து அப்படியே இருக்குது. ஸோ இவங்க இடத்த ஃபில் பண்ணோன்னா வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களோன்னா நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சோர்ஸஸ் நிறைய இருக்குது. இவங்களாம் பல ஆயிரம் கோடி சொத்து வச்சுருக்காங்க. சும்மாலாம் கிடையாது, இருக்குது. பரம்பரை சொத்துக்களே இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுடைய சம்பாரிச்ச சொத்துக்களும் நிறைய இருக்குது. அதனால் அவங்க என்ன வந்து எதிர்காலத்தில் வந்து சொந்த பட நிறுவனம் கூட யாராவது ஆரம்பிக்கலாம். அவங்கள கூட உருவாகலாம். அது நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வந்து படத்தில் வந்து உடனடியாக மொத்தமாக அவர் விலகிறலாம் எதுவும் அந்த மாதிரி எதுவும் சொல்ல 100% க்யூர் ஆகிட்டார். அது 100% க்யூர் ஆகிட்டார். அது கொஞ்சம் நாள் ஆகும்ல. என்ன ஆமாம், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவருக்கு வந்து இந்த பொதுவாக சொல்லுவாங்கள்ல இந்த லைட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லைட். ஏன்னா இப்போ படத்தினால நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அதிகமாக வைப்போம், ஷார்ட்ஸ்லாம் அதிகமாக போகும். அதுக்கெல்லாம் அவர் உடம்பு வந்து ஒத்துழைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து கேட்டால் காட்சி அமைப்புகள் வந்து படத்தை எடுப்பாங்க. இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு சார். ரஜினிலாம் இப்போ வந்து ஃபைட் பண்ணுறதே இல்லையே, பார்த்துங்கல்ல. சும்மா அப்படி கையை எடுக்கிறாரு, அப்படியே விழுந்துடுறான். இங்கே கையை அப்படி தூக்கின உடனே அங்கே விழுந்துடுறான் அவன்.
சரிங்களா? சொல்கிறேன் நான் நிறைய படம் பார்த்துருப்பீங்களா? அப்படியே ஒரு குத்துனா அவன் கேட்டால் வந்து டெக்னாலஜி மூலமாக வேறு மாதிரி பார்க்குறீங்களா நீங்கள் தான். ஸோ அதனால் ஒரு சும்மா மூவ் பண்ணாலே போதும். சினிமான்றது அதுவும் ரஜினிலாம் வந்து இப்படி பண்ணாலே பொத்துன்னு வந்துடும். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம்னா முத்து படத்தில் வந்து சும்மா அந்த மேடை காமெடியிலேயே வந்து வேகமாக அப்படி திரும்புவார் ரஜினி. வடிவேல் பொத்துன்னு வந்துடுவாப்புல, பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் அது மாதிரி எந்த இதுன்னு கேட்டால் அந்த இன்றைக்கி டெக்னாலஜி அப்படி ஆகிடுச்சு. சண்டை பயிற்சிலாம் வந்து கேட்டால் ஜஸ்ட்டு மூவ் பண்ணாலே போதும். ஆனால் இதை தாண்டி நீங்கள் கேட்குறது என்ன கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிக்கிற காட்சிகள்லாம் இவர் நடிக்காமல் டூப் போட்டு எடுத்துருவாங்க. பட் லைட்டிங்ஸு இந்த மாதிரி இடத்துல வந்து கொண்டு போகும்போது கொஞ்சம் வந்து ஷாட் எப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த க்ளோஸ் ஷாட்லாம் வைக்கிறாங்கல்ல, அப்போது வந்து அது எப்படின்றத அவங்க பார்த்துருவாங்க. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு சினிமாவிலேருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா க்யூர் ஆகிட்டார். ப்ராஜெக்ட்டுக்கு தானே. இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இவங்ககிட்ட பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது. இனிமேல் இவங்க நடித்து சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. உட்காந்து அவங்க வந்து அவங்களுடைய காலத்தை ஓட்ட முடியும். ஆனால் என்ன சிக்கல்னா, இங்கே அவங்களுக்கு ஒரு உளவியலாக வந்து நான் கேட்டால் நம்ம நோயாளின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருந்துகிட்டு இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இங்கே இந்த இருக்கிற ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு என்ன கேட்டால் ஒரு இழப்பு மாதிரி ஆகிடும். அந்த இழப்பையும் தாண்டி இந்த 2 விஷயத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா, இவரை சுற்றி அந்த 24 கிராஃப்ட் இருக்குல்ல, அந்த 24 கிராஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி முதலீட்டில் ஒரு பிஸ்னஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கர்நாடகாவில். அந்த 24 கிராஃப்ட்டில் இருக்கிற அந்த ஊழியர்களுக்கும் ஒரு பெரிய லாஸ் இது. ஏன்னா ஒரு 1000 கோடி வர்த்தகம் நடக்குது இல்லை இவரை சுற்றி. ஒரு பேரில் விஷ்ணுவர்தன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களாம் ரஜினியோட பயணித்தவங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. கடைசியாக வந்து இப்போ இந்த நம்ம சந்திரமுகி இல்லை, அதையே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ அதுக்கு முன்னாடி சந்திரமுகிக்கு முன்னாடியே அவங்க எடுத்திருந்தாங்க. அதே வந்து கன்னடத்தில் இருக்கிற ஒரு கதை தான் அது அங்கே தான் முதல்ல எடுத்தாங்க. அதுதான் இவங்க ரீமேக் பண்ணாங்க ரஜினி வச்சு. ஸோ அந்த படம் அதுக்கப்புறம் 1-2 படம் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் போகல, ஃபீல்ட் அவுட் ஆகிடுச்சு. விஷ்ணுவர்தன் ஃபீல்டில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து இன்றைக்கி உள்ள சூழல் கேட்டிங்கன்னா இவர் தான் அங்கே சூப்பர் ஸ்டார். அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபீல்ட் அவுட் ஆகும்போது 24 கிராஃப்ட்டுகள் லாஸ் ஆகும். அந்த லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காவது கேட்டிங்கன்னா 1-2 படங்களில் ஒரு 4 படம் வருஷத்துக்கு கொடுக்குறது 2 படம் நடிக்கலாம். எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி சார்.